நம்ம அந்த பரம தெய்வதா பரம பகவதா இதெல்லாம் பாக்கலையா? பார்த்தோம். கடைசியா அந்த புருஷா போட்டு சமுத்திரகுப்தர் வரை பார்த்திருப்போம். கரெக்டா? அமைச்சர்கள் பார்த்தோமா? குமாரமாத்தியா அமைச்சர்கள் பார்க்கல. அந்த அமைச்சர்கள்ல இருந்து பார்த்திடலாம். புத்தர்கள்ல அமைச்சர் வரை. அமைச்சர்கள் குப்தர்கள் காலத்துல அமைச்சர்கள் என்னவா இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்றது. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் குமாரமாத்தியா. குமார மாத்தியா இவர் யாருன்னா ஹையஸ்ட் ரேங்கிங் மினிஸ்டர். தனிநபரோட பேர் கிடையாது, ஒரு பதவியோட பெயர். ஹையஸ்ட் ரேங்கிங் மினிஸ்டர் யார் அப்படின்னா குமாரமாத்தியா. சரியா? அரசருக்கு மிகவும் நெருக்கமானவர் இவர் தான். குமாரமாத்தியா தான் அரசருக்கு மிகவும் நெருக்கமானவர். இரண்டாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மந்திரின். மந்திரின் இந்த மந்திரின் யாருன்னா அந்த இடத்தோட பெயர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அமைச்சரவை. அமைச்சரவை அந்த அமைச்சரவை என்ன சொல்றாங்க அப்படின்னா மந்திரின் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அமைச்சரவைய மந்திரின் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது சந்தி விக்ராகிகா. மூன்றாவது சந்தி விக்ராகிகா. இவர் யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் பீஸ் அண்ட் வார். மினிஸ்டர் ஆஃப் பீஸ் அண்ட் வார். அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். இப்ப நம்ம பாக்குற யாருமே தனிநபரோட பேர் கிடையாது, அந்த பதவியோட பேர் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? தனிநபருடைய பேர் கிடையாது. அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். இந்த அமைச்சர்களை பத்தி எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க. அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன். அமைச்சர்களை பத்தி எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க. அலகாபாத் இரும்பு தூண் கல்வெட்டு. அமைச்சர்கள் பத்தி எங்க கூறப்பட்டிருக்கு அப்படின்னா அலகாபாத் இரும்பு தூண் கல்வெட்டு. சரியா? அலகாபாத் இரும்பு தூண் கல்வெட்டு யாருடையது? சந்திரகுப்தாவா? சமுத்திரகுப்தருடையது. அலகாபாத் இரும்பு தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தருடையது. அதுலதான் ஹரிசேனா எத்தனை வரி எழுதுறாரு? 33 வரிகள். என்ன மொழி? சமஸ்கிருத மொழி. என்ன ஸ்டைலு? நாகரி வரி வடிவத்துல எழுதுறாரு இல்லையா? சோ இதெல்லாம் இப்ப கடைசியா அமைச்சர்ல மீதம் இருக்கிறது யாருன்னா மகா தண்டநாயக்கா. யாரு? மகா தண்டநாயக்கா. இவர் யாரு அப்படின்னா ஜுடிஷியல் ஆபீசர், நீதித்துறை. இவரு நீதித்துறைக்கான அமைச்சர். நீதித்துறைக்கான அமைச்சர் யார் அப்படின்னா மகா தண்டநாயக்கா. இதுல மட்டும் சிறப்பான நபரா ஒருத்தர் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க யாருன்னா அக்னிகுப்தா. குப்தர்கள் காலத்துல இருக்கக்கூடிய சிறந்த மகா தண்டநாயக்கா அல்லது சிறந்த நீதித்துறை சார்ந்த நபர் எப்படி கேட்டாலும் யாரு? அக்னிகுப்தா. சரிங்களா? அக்னிகுப்தர். இப்போ இந்த குப்தர்கள் தங்களோட நாட்டை எப்படி பிரிக்கிறாங்க? டிவிஷன் ஆஃப் எம்பையர். குப்தர்கள் தங்களுடைய நாட்டை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தை தான், தேசி. தேசி அல்லது புக்தி. தேசி அல்லது புக்தி.
அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. தேசியார், புக்தி. ஈவினிங் பேட்ச் அட்டன் பண்ணீங்களோ? அதான் புதுசா ஒரு முகம் உள்ள வந்த மாதிரி இருக்கு சில. சரி, ரைட். தேசியார், புக்தி. இந்த தேசி அப்படின்றது மாநிலத்தோட பெயர். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநிலம். இந்த தேசிய அல்லது புக்திக்கு கீழே என்ன வருது அப்படின்னா விஷயா. விஷயா 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 இது மாவட்டத்தோட பெயர். விஷயன்றது அது கீழே வரக்கூடிய அடுத்த நிலையில் உள்ள மாவட்டத்தினுடைய பெயர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த விஷயாவை நிர்வாகம் செய்யக்கூடிய நபரோட பேர் என்ன அப்படின்னா விஷயாபதி. விஷயா பதி. என்னப்பா விஷயான்றது அந்த மாவட்டத்தோட பெயர், அந்த லேண்டோட நேம். தேசின்றது மாநிலத்தோட பெயர். தேசின்றது தமிழ்நாடு, விஷயான்றது கோயம்புத்தூர். விஷயாபதின்றது கோயம்புத்தூரோட கலெக்டர், நிர்வாகி, ஆட்சி செய்யக்கூடிய நபர். அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது ராணுவம். ராணுவத்துல ஒரு 2 பேர், ஆர்மி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆர்மி. ஆர்மியில முதல் நபர் மகாபாலாதி கிருத்தா. மகாபாலாதி கிருத்தா. இவர் தான் ஆர்மி ஆபீசர், உயர் ராணுவ அதிகாரி. இவர் தான் ராணுவ அதிகாரி மகாபாலாதி கிருத்தா. குப்தர்கள் காலத்துல சேனாதிபதி அப்படின்ற வழக்கம் கிடையாது. சேனாபதி அல்லது சேனாதிபதி. குப்தர்கள் காலத்துல சேனாபதின்ற வழக்கமே கிடையாது. அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா குப்தாஸ்ல ஆர்மியில துதகாஸ்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. துதகாஸ். துதகாஸ். இந்த துதகாஸ் யார் அப்படின்னா ஸ்பை, ரகசிய உளவாளிகள். துதகாஸ் யார் அப்படின்னா ஸ்பை, ரகசிய உளவாளிகள். எல்லாமே பார்த்தாச்சு குப்தாஸ்ல. ஒன்னே ஒரு டாபிக் தான் இருக்கு, நவரத்தினங்கள், நவரத்னாஸ். இந்த 9 பேர் உருவாக்குனாருன்னு சொன்னோம் இல்லையா? யாரு உருவாக்குனது? யாரு நவரத்னத்தை உருவாக்குனது? யாரு? சத்தமா. 2ஆம் சந்திரகுப்தா. ஓகேவா? அப்ப தலைப்பட்டுவாங்க நவரத்தினங்கள், நவரத்னாஸ். ஸ்பீடா போற மாதிரியா இருந்தா சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஓகே தான், இது ஓகே தான். நவரத்தினங்கள். முதல் நபர் காளிதாசர். காளிதாசர் இவர் யாருன்னா இலக்கியவாதி. போயட். காளிதாசர் வந்து இலக்கியவாதி. 2வது அமரசிம்ஹா. அமர சிம்ஹா. 2வது அமரசிம்ஹா சான்ஸ்கிரிட் லெக்சிகோகிராஃபர். சமஸ்கிருத டிக்ஷனரிக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அகராதியியல் எழுத்தாளர். அகராதி இயல் கூட வேண்டாம், அகராதி மட்டும் போட்டுவோம். சமஸ்கிருத அகராதி எழுத்தாளர். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த நபர் வராகமிகிரர். 3வது வராகமிகிரர். இவரு மேத்தமெட்டிஷியன்.
அதான் ரிமூவ் பண்ணுமா? வேணுமா அது? சரி. மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ராலஜர். கணிதம் மற்றும் ஜோதிடம். இவரோட துறை என்ன அப்படின்னா கணிதம் மற்றும் ஜோதிட துறை. ஓகேவா? நாலாவது தன்வந்திரி. தன்வந்திரி இவரோட துறை ஆயுர்வேதம் அல்லது மருத்துவம். அதனால இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா, ஆயுர்வேதத்தின் தந்தை. இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா, ஆயுர்வேதத்தின் தந்தை. யார் அப்படின்னா தன்வந்திரி, ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா, ஆயுர்வேதத்தின் தந்தை. 4 பார்த்துட்டோமா? பின்ன இல்லைங்க, முன்னதாக இருக்கு. பாக்குறாங்க இருக்கு மேம். சரி. 5வது கடகப்பாரா. அவர் வந்து கேட்டப்போ கிடைக்கல, இவங்க வந்து கேட்டப்போ கிடைச்சது. ரைட்டு, சூப்பர். கடகப்பாரா இவரு கட்டுமானத்துறை, கட்டுமானத்துறை, ஆர்கிடெக்சர். கடகப்பாரா கட்டுமானத்துறை. பாறை வச்சு என்ன பண்ணுவாங்க? கட்டிடம் கட்டுவாங்களா? கரெக்டா? நான் ஈஸியானதுக்கெல்லாம் நான் ஷார்ட்கட் சொல்லிடுவேன், கஷ்டமானதுக்கெல்லாம் என்ன பண்ணும் நீங்க ஷார்ட்கட் போட்டு எனக்கு சொல்லணும். சரியா? அடுத்தது சங்கு. சங்கு சொல்லலாம், ஷார்ட்கட் எல்லாத்துக்குமே சொல்லலாம், பட் ஒரு சிலது கொஞ்சம் வில்லங்கமா இருக்கும். 6வது சங்கு. சில்ப சாஸ்திரா. அவர் எழுதின புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா சில்ப சாஸ்திரா. இவரு என்னதான் அப்படின்னா கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர். கட்டிடக்கலை, கட்டிடத்து மேல நின்று சில்பாவை பாத்தீங்கன்னா சங்கு ஊதிடுவாங்க. அது மாதிரி பல ஷார்ட்கட் போட்டுக்கலாம், நமக்கு என்ன பிரெயின்ல நிக்கணும். அப்ப சங்கு, கட்டிடத்து மேல நின்று சில்பாவை பாத்தீங்கன்னா சங்கு ஊதிடுவாங்க. அதுக்கு முன்னாடி கடகப்பாரா, பாறையை வச்சு கட்டிடம் கட்டுவாங்க. அது மாதிரி சின்ன சின்னது. ஓகேவா? சரி, ரைட். காஹா பனாக்கா. காஹா பனாக்கா. காஹா பனாக்கா. காஹா பனாக்கா அஸ்ட்ராலஜர். இவர் வந்து ஜோதிடர். ஜோதிடர் என்ன பண்ணுவாரு? காக்காய்க்கு சாப்பாடு என்னன்னு சொல்லுவாரா? காகம். காஹா பனாக்கா. சரியா? இல்லைன்னா பணம் அதிகமா கொடுங்குவாரா? இது கரெக்டா இருக்கும் ஜோதிடருக்கு. பணம், பணத்தை கொடு, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், வாட் எவர் இட் மே பி. 8வது வாராருச்சி. வாராருச்சி. வாரா ருச்சி. இவர் வந்து இலக்கணவாதி, கிராமரியன்.
இதுக்கு முன்னாடி பார்த்த அவர் காளிதாசர் இலக்கியவாதி, இவரு இலக்கணவாதி. யாருன்னா வாரா ருச்சி. உங்களுக்கு இலக்கணம் வரும்? உங்களுக்கு இலக்கணம் வரும்? வரக்கூடாது, ஏன்னா வராது. வாரா இலக்கணம் வராது, இலக்கணம் வராது அப்படின்னு ஞாபகம். எக்ஸாம்ல வந்துடணும். எக்ஸாம்ல வரலன்னா போச்சு. இங்க ஷார்ட்கட்டுக்காக இலக்கணம் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் 9வது, கடைசியா 9வது நபர் யாருன்னா வெத்தலை பட்டா. இதெல்லாம் ஈஸி. வெத்தலை பட்டா, இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் சொல்லணும்னு நீங்களே சொல்லிடுறீங்க. மெஜிஷியன், மந்திரவாதி. இவரோட புத்தகம் வந்து மந்திர சாஸ்திர புத்தகம். மந்திர சாஸ்திர புத்தகம், மந்திர சாஸ்திரா. இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லுவேன்? சொல்லுங்க. வாய்ஸ் செக் பண்ணுங்கப்பா. இந்த நான் பாக்குறேன் மேம் என்னன்னு. வாய்ஸ் செக் பண்ணுங்க. வாய்ஸ் கேட்கலப்பா. வாய்ஸ் கேட்கல. ஏதாவது ரிப்ளை பண்ணா நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வாய்ஸ் கேட்கலப்பா. சாட்ல அப்படியே ரிப்ளை பண்ணுங்க. தம்பி அந்த ஜன்னல் மட்டும் சார் பின்னாடி இருக்கிற எல்லா ஜன்னலையும். இதையும் சார் வரும் உங்களுக்கு காத்து அந்த ஃபேன் நல்லா போடுவாங்க. சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு என்ன வெத்தலை பட்டா? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. ஏதோ சொல்லணும்னு தோணிருச்சு, நீங்க சொல்லுங்க மேடம். இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் அதிகபட்சம் கொடுக்குறேன்? அப்ப உங்களுக்கு நான் 2-3 கிளாஸ் எடுத்திருக்கேன், இன்னும் என்னுடைய பேர்ல வரலையா? மந்திராஜ் என்ன பண்ணுவான்? வெத்தலையில மை போடுவான். கரெக்ட் இதானே யோசிச்சீங்க? சொல்லி இருந்திருக்கலாம். சரி, மந்திரவாதி வெத்தலையில
மை போட்டு பார்ப்பான். அப்ப வெத்தலை பட்டா மந்திர சாஸ்திரா, மந்திரவாதி. சரியா? அவ்வளவுதான். குப்தாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதுவரையில குப்தர்கள்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. குப்தர்கள் A to Z ஃபுல்லா முடிஞ்சது. 11th புக்ல ஒரே ஒரு டேப்லர் காலம் ஒண்ணு இருக்கும். 11th ஹிஸ்டரியில குப்தாஸ்ல ஒரே ஒரு டேப்லர் காலம் இருக்கும். அதை மட்டும் ஒரு கிளாஸ் நீங்க படிச்சுட்டு வாங்க. அதுல என்ன டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஒரு 10-11 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? பார்த்தாலே புரியும். அதை மேட்ச் ஃபாலோயிங்கா கேட்கலாம் ரேரா. ஓகே, அது மட்டும் நான் கொடுக்கல. மற்ற எல்லாமே முடிஞ்சது. இதுவரை அப்படி ஒரு 2 minutes ஏன்னா டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான்ஸ். சாகா வம்சம். ஆப்ஷன்ல ராமகுப்தா இருந்தா மட்டும் ராமகுப்தா போங்க. சந்திரகுப்தா 2 தான். இதுவரை அப்படி கேட்டது இல்லை. ராமகுப்தர் இதுவரை கேட்டது இல்லை. ஒருவேளை உங்க மார்க் அவன் புடுங்கணும்னு நினைச்சான்னு வைங்க, வச்சிருவான். அப்ப ஆப்ஷனை பாருங்க, கொஸ்டினை பாருங்க, ஒரு டைம்க்கு 2 டைம் படிங்க, அதுல உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? டெல்லி சுல்தானியர்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன டவுட் இருக்கா குப்தாஸ்ல? நம்ம 11th ஹிஸ்டரி புக்ல அரேபிய படையெடுப்பாளர்கள் அப்படின்ற தலைப்புல இதை கொடுத்துருப்பான். அரேபியன் இன்வேடர்ஸ் அப்படின்னு சொல்ற டைரக்டா டெல்லி சுல்தான் கொடுத்துருக்க மாட்டான். பிளஸ் அங்க 7th 6th அங்க ஏதோ ஒரு சில டேர்ம்ஸ்ல ரொம்ப கம்மியான கண்டென்ட் கொடுத்துருக்கான். பட் மேக்ஸிமம் 11th இருந்தா வருது. சரியா? நான் கதையா சொல்றேன், கதையை லிசன் பண்ணுங்க. சைமல்டேனியஸா அப்படியே என் கூடவே நோட்ஸ் எழுதிட்டு வந்துருங்க. கரெக்டா இருக்கும். டெல்லி சுல்தான் BC 622. BC 622, அதாவது பொது ஆண்டுக்கு முன். அப்படி இல்லைன்னா நமக்கு புரியுற மாதிரினா கிமு இல்லையா? BC 622வது வருஷம் முகமது நபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், முகமது நபி, நபிகள் நாயகம்னு சொல்றோம் இல்லையா, அவரு அந்த முகமது நபி அப்படின்ற நபர் என்ன பண்றாரு அப்படின்னா முஸ்லிம் மதத்தை உருவாக்குறாரு. முகமது நபி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதத்தை உருவாக்குறாங்க. BC 622 முகமது நபி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இஸ்லாமிய மதத்தை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மதத்துல ஒரு குறிப்பிட்ட பதவி ஒண்ணு ஏற்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா கலீஃபா. கலீஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டைன் போஸ்ட். இந்த கலீஃபா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. கலீஃபாவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா லீடர் ஆஃப் ஹோல் முஸ்லிம்ஸ். லீடர் ஆஃப் ஹோல் முஸ்லிம்ஸ். இவருடைய வார்த்தைக்கு அத்தனை இஸ்லாமியர்களும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லீடர் ஆஃப் ஹோல் முஸ்லிம்ஸ் கலீஃபா. சரியா? இது கிமு 622 இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு.
பின்னால கிபி 712 கிபி 712 அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த டைம் பீரியட்ன்றது நாடு பிடிக்கக்கூடிய காலகட்டம். யாரோட நாட்டை யார் கேப்சர் பண்ணலாம், எப்படி தங்களுடைய அதிகாரத்தை பரவலாக்க செய்யலாம் அப்படின்ற நாடு பிடிக்கக்கூடிய காலகட்டம். அப்படிதான் பிரிட்டிஷ் இங்க வந்தான். பிரிட்டிஷ் ஆனா வந்தது ரொம்ப பின்னாடி, 16ஆம் நூற்றாண்டுல தான். பிரிட்டிஷ் வந்தது அப்படிதான். சேர சோழ பாண்டியர்கள் ஒவ்வொருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டது அப்படிதான். பல்லவர்கள் சண்டை போட்டுக்கிட்டது அப்படிதான். அந்த நாடு பிடிக்கக்கூடிய போராட்டம். இப்ப இந்த நாடு பிடிக்கணும் அப்படின்னா வெறுமனே நாட்டை கேப்சர் பண்ணி அதுல எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. அந்த நாட்டுல உள்ள மக்களை மடைமாற்றம் செய்யணும். எப்படி எல்லாம் மடைமாற்றம் செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் மதம் தான். என்னோட கடவுளை நீங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னோட ஆள மாறிடுவீங்க. அல்லது உங்களோட தெய்வத்தை நான் வழிபட ஆரம்பிச்சிட்டேன்னா நான் வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆயிடுவேன். பிரிட்டிஷிங் வந்ததோடைய நோக்கம் அதுதான், கிறிஸ்தவ மதத்தை இங்க பரப்புறது. ஓகேவா? இப்போ இந்த இஸ்லாம் மதம் உருவாகி இருக்கு இல்லையா, இந்த மதத்தை உலகம் முழுக்க பரப்புவதற்கான முயற்சி ஏற்படுது. அதுல 712 இந்தியாவுக்கு வராங்க. இஸ்லாமிய மதத்தை பரப்புறதுக்காக 712ஆம் ஆண்டு ஈராக்ல இருந்து ஒரு நபர் வர்றாரு. ஈராக்ல இருந்து வரக்கூடிய நபர் யார் அப்படின்னா முகமது பின் காசிம். முகமது பின் காசிம் முகமது பின் காசிம் இந்தியாவிற்கு வந்த முதல் அரேபிய படையெடுப்பாளர் இவர்தான். ஃபர்ஸ்ட் அரேபியன் இன்வேடர் டு கேம் இந்தியா. ஃபர்ஸ்ட் அரேபியன் இன்வேடர் டு கேம் இந்தியா. இந்தியாவிற்கு வந்த முதல் அரேபிய படையெடுப்பாளர் யார் அப்படின்னா இந்த முகமது பின் காசிம் தான். இந்தியாவிற்கு வந்த முதல் அரேபிய படையெடுப்பாளர் யார் அப்படின்னா முகமது பின் காசிம், ஃபர்ஸ்ட் அரேபியன் இன்வேடர். இந்த முகமது பின் காசிம்க்கும் இவர் இந்தியாவுக்கு எதுக்கு வர்றாரு, இஸ்லாம் மதத்தை பரப்ப வர்றாரு இல்லையா. இந்த முகமது பின் காசிம்க்கும் தாகிர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், தாகிர். இந்த தாகிர் யாருன்னா சிந்துவுடைய மன்னன், சிந்து நாட்டு மன்னன். சிந்து எங்க இருக்கு, கிளாஸ்ல பாகிஸ்தான். அந்த சிந்துவுடைய மன்னன் தான் யாரு, தாகிர். இவங்க ரெண்டுக்கும் சண்டை நடக்குது. இந்த போர்ல யார் ஜெயிக்கிறா அப்படின்னா தாகிர் ஜெயிக்கிறாரு. போர்ல தாகிர் ஜெயிக்கிறாரு. அப்ப முகமது பின் காசிம் தோல்வியை சந்திக்கிறாரு. அப்ப இஸ்லாத்தை பரப்புறதுக்கான முதல் முயற்சி தோல்வியில முடியுதா, அப்ப இன்னும் இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் வரல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது 1025 வருஷம், 1025 வருஷம், 1025 சோமநாதபுர படையெடுப்பு. சோமநாதபுர படையெடுப்பு, சோமநாதபுரம் இன்வெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோமநாதபுர படையெடுப்பு, சோமநாதபுரம் இன்வெஷன். இது என்ன அப்படின்னா 17 முறை படையெடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 17 முறை படையெடுத்தான் யாரு அப்படின்னா முகமது கஜ்னி. முகமது கஜ்னி. இதுல கஜ்னி தான் அவரோட இயற்பெயர். சரி, முகமது அவரோட இயற்பெயர், கஜ்னின்றது அவரோட ஊர் பெயர். சோமநாதபுர படையெடுப்பு 17 முறை படையெடுத்து தோத்து போறாரு. 18வது முறை அந்த சோமநாதபுரத்துல உள்ள பொருட்களை கொள்ளடிக்கிறாரு.
இது ஒரு வால்யூம் கம்மியா இருக்கா? இதுவரை பார்த்தோம். 17 முறை படையெடுத்தார் யாரு? முகமது கஜினி. கஜினின்றது ஒரு பேர், முகமது அவருடைய பேர் இல்லையா? அப்ப 18வது முறை தான் அவர் என்ன பண்றாரு? வெற்றி பெறாரு. 18வது முறை வெற்றி பெறாரு. இதுல கூட என்ன சொல்லுவான்? 17 முறை தோல்வியை சந்திச்சாலும் 18வது முறை ஜெயிச்சுட்டாருன்னு சொல்லுவான். அவர் ஜெயிச்சது பெருமையை பேசுவான். 17 முறை இங்க தோத்தது பெருமையை பேச மாட்டான் இல்ல. இந்த மாதிரி வரலாறு மாற்றப்படும். ரெண்டாவது, இந்த அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? கொலம்பஸா? கொலம்பஸ். அவர் உண்மையா அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரா? டிஸ்கவர் பண்ணார். இன்வென்ஷனுக்கு பதிலா டிஸ்கவர் வந்துருச்சா? ஆக்சுவலா அப்படி கிடையாது. இப்ப இந்த பேனா இருக்குன்னு இங்க, இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ரெண்டு விதத்துலதான் கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணு, இந்த பேனாவை நான் உருவாக்கி இருக்கணும், இல்ல இந்த பேனா இங்கே தொலைஞ்சு போயிருக்கணும், அதை நான் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும். இதுக்கு பேர் தான் கண்டுபிடிக்கிறது. இப்ப அமெரிக்கா இவர் கட்டி கட்டி உருவாக்கி இருக்கணும் கொலம்பஸ். அப்படி கிடையாது. அப்ப அது பூமியில இருந்து எங்கேயோ தனியா பிரிஞ்சு அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்திருக்கணும், அவர் கயிறு கட்டி எடுத்துட்டு வந்திருக்கணும். அதுவும் கிடையாது. அப்ப அவரு அமெரிக்காவை கண்டுபிடிக்கல, அவர் வழி மாறி போனாரு. கொலம்பஸ் கிளம்புனது எங்க? இந்தியாவுக்கு கிளம்புனாரு. கொலம்பஸ் கிளம்புனது இந்தியாவுக்கு கிளம்புனாரு, வழி மாறி அமெரிக்கா போயிட்டாரு. நம்மால என்ன சொல்றான்? அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. அப்படி கிடையாது. வரலாறு பல விதங்கள்ல மாற்றப்படும். ஓகேவா? காந்தி எப்படி செத்தாரு? கோட்சே சுட்டு கொண்டாரா? குஜராத்ல உள்ள பாட புத்தகங்கள்ல காந்தி வயிற்று வலியில செத்தாருன்னு கொடுத்துருக்கான். என்னடா வயிற்று வலியில செத்தான்னு கொடுக்குறீங்க? வயிற்றுல சுட்டாரு, வயிற்று வலி. வரலாறு மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும், பிரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். சரி, ரைட். இப்ப இந்த தாக்கீர் ஒரு பார்த்தோம். அடுத்து சோமநாதபுர படையெடுப்பு 18 முறை. இந்த படையெடுப்புல ஜெயிச்ச முகமது கஜினி மதம் பரப்புற வேலையை பார்க்கல. வந்தா பொருள்களை கொள்ளடிச்சான், சோமநாதபுர டெம்பிள் ஆட்டையை போட்டான், கிளம்பிட்டான். அப்போ 2வது முறையும் இஸ்லாம் மதம் இங்க பரப்பப்படல. இதை தொடர்ந்து நார்த் சைட்ல வரும். எக்ஸாக்ட் நான் பார்த்து சொல்றேன். 1191 1191 இப்பதான் ஒரு முக்கியமான நபர் வர்றாரு. யார் அப்படின்னா முகமது கோரி. முகமது கோரி. சேம் கோரின்றது இவருக்கு ஊரு பெயர். அங்க எப்படி கஜினி ஊரு பெயரோ இங்க கோரின்றது ஊரு பெயர், முகமதுன்றது அவரோட பெயர். அதனால ஒரு முகமது கோரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த முகமது கோரிக்கும் இங்க இருக்கக்கூடிய பிருத்விராஜ் சௌஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனுக்கும், இந்தியாவில பிருத்விராஜ் சௌஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனுக்கும் போர் நடக்குது. இந்த போர்ல யார் ஜெயிக்கிறா அப்படின்னா பிருத்விராஜ் சௌஹான் தான் ஜெயிக்கிறாரு. இந்த போரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தரைன் வார், முதல் தரைன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் தரைன் போர், ஃபர்ஸ்ட் தரைன் வார், முதல் தரைன் போர். முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சௌஹானுக்கும் போர் நடக்குது. போர்ல யார் ஜெயிக்கிறான்னா பிருத்விராஜ் சௌஹான் ஜெயிக்கிறாரு. இந்த போரோட பெயர் என்ன சொல்றாங்கன்னா முதல் தரைன் போர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பிருத்விராஜ் சௌஹான் என்ன பண்றாருன்னா முகமது கோரியை உயிரோட விடுறாரு. ஓகேவா? அடுத்த வருஷமே மறு வருஷம் 1192 சேம் இந்த முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சௌஹானுக்கும் போர் நடக்குது. அதே 2 நபருக்கும் மறு வருஷம் போர் நடக்குது. அப்ப அது முதல் தரைன் போர்னா இது என்னது? செகண்ட் தரைன் வார் இல்லையா? அப்ப 2வது தரைன் போர் யார் யாருக்கு நடுவுல? முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சௌஹானுக்கும். சரியா? இப்போ இந்த போர்ல யார் ஜெயிக்கிறா அப்படின்னா கோரி ஜெயிக்கிறாரு. இந்த போர்ல முகமது கோரி ஜெயிக்கிறாரு. நல்ல மனுஷன் பிருத்விராஜ போட்டு கொண்டாரு. யார் நல்ல மனுஷன்? முகமது கோரி. பிருத்விராஜ் சௌஹான் கிடையாது, முகமது கோரி தான். சான்ஸ் கிடைக்கிறப்ப கொண்டுடணும். நீ விட்டுட்டு மன்னிப்பு கேட்டேன்னா அடுத்து இதான் கதி. நான் கண்டிப்பா கோரி சைடு தான் சப்போர்ட் பண்ணேன்.
ஊரோட பேர். தரைன்றது ஊரோட பேர். இந்த பிருத்திவிராஜ் சௌஹான் இருக்கான் இல்லையா, இவன் என்ன வம்சம் அப்படின்னா ராஜபுத்திர வம்சம். ராஜ்பூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜபுத்திர வம்சம். ஆக்சுவலா ராஜபுத்திரம் அப்படின்றது ஹிந்து வம்சம். இவங்க ஹிந்து. சுல்தான்ஸா இருக்கலாம், அடுத்து நம்ம பார்க்க போற முகல்ஸா இருக்கலாம், இஸ்லாம்ஸ் தெரியும். அப்ப நீங்க குறிப்பா முகல்ஸோட கூட ஓரளவு சண்டை இருக்காது ராஜபுத்திரர்களோட, ஏன்னா முகல்ஸ் டாமினேட்டா இருப்பாங்க. பட் சுல்தானுக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும். அதை நம்ம பார்க்கலாம். ராஜா, ராணா, நீங்க ராஜபுத்திரர் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களோட பேருக்கு முன்னாடி ராஜா இல்லைன்னா ராணான்ற இந்த அடைமொழி பேர் இருக்கும். ராஜா ரத்ன சிங், ராணா உதய் சிங் அப்படின்ட்டு இந்த 2 வார்த்தை இருக்கும். ஓகேவா? இதுல பிருத்திவிராஜ் சௌஹான்லாம் விதிவிலக்கு. இப்ப யார் ஜெயிச்சிட்டா? முகமது கோரி. அப்ப முதல் தரையின் போர், 2ஆம் தரையின் போர், ஒரு 2 வருஷம் கேப்ல 1194 1194 அதே முகமது கோரிக்கும் ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், ஜெயச்சந்திரன். இந்த ஜெயச்சந்திரன் யார் அப்படின்னா இப்ப பிருத்திவிராஜ் சௌஹான் இறந்து போனார்ல, அவருடைய மாமனார், ஃபாதர் இன் லா. முகமது கோரிக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் போர் நடக்குது. இதுல ஜெயச்சந்திரன் யாரு? பிருத்திவிராஜ் சௌஹானுடைய மாமனார், ஃபாதர் இன் லா. ஓகேவா? இந்த போர் என்ன சொல்லுவாங்கன்னா சந்தாவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தாவார். சந்தாவார் வருஷம் கேட்கலாம், யார் யாருக்கு நடுவுலன்னு கேட்கலாம், போர்ல வெற்றி பெற்றது யாருன்னு கேட்கலாம், கூற்று காரணமா கேட்கலாம். பிருத்திவிராஜ் சௌஹானே போட்டு தள்ளிட்டாரு கோரி. ஜெயச்சந்திரன் எல்லாம் எந்த மொழிக்கு? டாடா பை பை அனுப்பியாச்சு. இப்போ முகமது கோரி ஜெயிக்கிறாரா? இந்த நபர் தான் 2 நபர்கள் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. லாகூர்ல ஒரு நபரையும் கிழக்கிந்தியால ஒரு நபரையும் அப்பாயின்மெண்ட் பண்றாரு கவர்னரா. லாகூர்லயும் கிழக்கிந்தியாலையும் ஒரு நபர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அந்த லாகூர்ல அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நபர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். கிழக்கிந்தியால அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய நபரோட பேர் என்னன்னா பக்தியார் கில்ஜி. பக்தியார் கில்ஜி. இப்ப லாகூரோட கவர்னர் யாரு? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். ஈஸ்ட் இந்தியா, கிழக்கிந்தியாவுடைய கவர்னர் யாரு? பக்தியார் கில்ஜி. இவங்க 2 பேரும் யாரோட ஆளு? முகமது கோரியோட ஆளு. இவங்களை அங்க அப்பாயின்மெண்ட் பண்றாரா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இனிமே இஸ்லாம் மதம் பரவ போகுதுன்னு அர்த்தம். அது ஒரு சைடு. இப்ப இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ண இந்த முகமது கோரி எங்க போறாரு அப்படின்னா தன்னுடைய சொந்த ஊரான இந்த ஒரு கோரிக்கு போறாரு. அந்த கோரியில உள்நாட்டு கலவரம் நடக்குது, இன்சர்ஜென்சி. கோரியில என்ன நடக்குது? உள்நாட்டு கலவரம், இன்சர்ஜென்சி. இந்த உள்நாட்டு கலவரத்துல முகமது கோரிய அங்க கொலை பண்ணிடுறாங்க. உள்நாட்டு கலவரத்துல முகமது கோரிய அவரோட சொந்த ஊர்ல கொலை பண்ணிடுறாங்க. புரியுதா என்ன நடக்குது, என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு? இப்ப முகமது கோரியா இறந்துட்டாருல, அவரால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர் தான் யாரு? குத்புதீன் ஐபக், லாகூருடைய கவர்னர். இந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்றாரு அப்படின்னா இனிமே நான் தான் ராஜா, இனிமே நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. கரெக்டா? அப்போ தன்னைத்தானே அரசன் என அறிவித்துக் கொண்டார். யாரு? குத்புதீன் ஐபக். ஓகேவா? தன்னைத்தானே அரசன் என அறிவித்துக் கொண்டார். யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். சரியா? இதுல முகமது கோரிக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்பான். அரேபிய படையெடுப்பாளர்களில் நெக்ஸ்ட் இருக்கா? இது முடிச்சா? இன்சர்ஜென்சினா உள்நாட்டு கிளர்ச்சி. உள்நாட்டு கிளர்ச்சி. இப்ப கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுவாங்க, அங்க மக்கள் அடிச்சுப்பாங்க, இல்லைன்னா அரசுக்கு எதிராக வன்முறை போராட்டம் நடக்கும், அதுக்கு பேர் இன்சர்ஜென்சி. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? இப்போ இந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்றாரு? தன்னை தானே அரசன், நான் நம்ப ராஜா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு.
இதுல அந்த முகமது கோரிக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா, அரேபிய படையெடுப்பாளர்களில் மதச்சார்பற்ற மன்னன் யாரு? மதச்சார்பற்ற மன்னன், செக்யுலர் கிங் யார் அப்படின்னா முகமது கோரி. மதச்சார்பற்ற, எந்த ஒரு மதத்தையும் சாராது அல்லது மக்களுக்கு எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றக்கூடிய ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய, சுதந்திரம் வழங்கக்கூடிய நபர் யாருன்னா முகமது கோரி. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, கடவுள் லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மியோடைய உருவம் பொறிக்கப்பட்ட காயின் வெளியிடுறாரு முகமது கோரி. கடவுள் லக்ஷ்மியோடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிடுறாரு யார் அப்படின்னா முகமது கோரி. இப்போ இங்க உள்ள நபர்களுக்கு இந்த கர்நாடகா நினைக்கிறேன், கர்நாடகாவோட ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜு சொல்றாரு, கர்நாடகா ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜு சொல்றாரு, இப்ப நேத்தும் முந்தானேத்தும் அந்த கேஸோட தீர்ப்பு போது, கர்நாடகால ஒரு குறிப்பிட்ட பகுதியில முஸ்லிம்ஸ் அதிகமா இருப்பாங்களாம். எக்ஸாக்டா நேம் பேர் மறந்துட்டேன். அந்த இடத்த மென்ஷன் பண்ணும்போது அவர் வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு, இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் அப்படின்ட்டு. ஆக்சுவலா ஆஸ் அ ஜட்ஜா அவர் இப்படி பேசக்கூடாது, பை கான்ஸ்டிடியூஷன் அது ரொம்ப தப்பு. மதத்தை வச்சு மக்களை அடையாளப்படுத்துறது, இத நீங்க பண்ணலாம், நான் பண்ணலாம்னா நான் சரின்னு சொல்லல, நமக்கு அந்த நாலேஜ் இருக்காது, நமக்கு அந்த பொறுப்பு இருக்காது. ஆனா ஒரு ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜா இருக்கக்கூடிய நபருக்கு அந்த விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சாதான் ஜட்ஜு பை மீன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இவர் வந்து அந்த கர்நாடகால உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி என்ன சொல்றாரு, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. விச் மீன்ஸ் இப்ப அடுத்த டைம் அந்த இடத்த பத்தி பேசுறப்போ அல்லது அந்த இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அங்க உள்ள மக்களை இந்தியாவில உள்ள முஸ்லிம்ஸாக ஒரு மைண்ட் மாறும், அவங்களை யாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய நாட்டுடைய சினிமால ஒரு பெரிய நோய் ஒண்ணு இருக்கு, நீங்க எந்த சினிமானாலும் எடுத்துக்கோங்க, தீவிரவாதி முஸ்லீமா தான் இருப்பான். அதுவும் குறிப்பா விஜயகாந்த் படத்தெல்லாம் இதெல்லாம் அடையாளப்படுத்துறது, கெட்டவங்கன்னா இவங்க தான் அடையாளப்படுத்துறாங்க இல்லையா. அப்படிதான் மாட்டு கறி சாப்பிட்றோம், ஒண்ணு முஸ்லீமா இருப்போம், இல்லைன்னா SC ST இருப்போம். அடையாளப்படுத்துறது, இந்த அடையாளப்படுத்துறது ரொம்ப இழிவான செயல், ரொம்ப இழிவான செயல். காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு அற்புதமான படம் வந்துச்சு பாருங்க, ஆஸ்கார்ல தான் வைக்கணும் இல்ல, நீங்க வேற யூஸ்லெஸ் சமூக குப்பை. அதுலயும் அடையாளப்படுத்துறது, ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களை அடையாளப்படுத்தி அவங்களை கெட்டவங்கன்னு காட்டுறது. இதே ஹிந்துக்கள் எல்லாம் கெட்டவங்கன்னு சொன்ன விடுவாங்களா? இந்தியாவில விட மாட்டாங்கல்ல. அப்ப முஸ்லிம்ஸையும் கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது, கிறிஸ்டியன்ஸையும் கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது. நான் கெட்டவனா இருப்பேன், கண்டிப்பா நான் கெட்டவனா இருப்பேன், அது என்னோட தனிப்பட்ட கேரக்டர், நான் நல்லவனா இருப்பேன், அதுவும் என் கேரக்டர் தான். ஆனா நான் கெட்டவனா இருக்கிறதுனாலயே என் ஜாதியே கெட்ட ஜாதி, நான் கெட்டவனா இருக்கிறதுனாலயே என் மதமே கெட்ட மதம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது தப்பு. கரெக்டா அடையாளப்படுத்தி பண்ணக்கூடிய அரசியல் இந்தியாவுக்கு மிக மிக ஆபத்தானது. இப்ப அவர் சொன்னார் இல்ல, அந்த குறிப்பிட்ட பகுதியை பாகிஸ்தான் அப்படின்ட்டு, அவருக்கு நோட்டீஸ் போயிருக்கு, நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வா, எதனால அப்படி சொன்ன எனக்கு விளக்கம் கொடுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. தேவையா? நம்மள எல்லா வகையும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரே பேராயுதம் என்னன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் தான், அரசியலமைப்பு புத்தகம் தான். அந்த அரசியலமைப்பு புத்தகம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது, வாழ விட மாட்டேங்க. கரெக்டா? சரி, பேசுவோம், நிறைய பேசுவோம். இப்ப இங்க டாபிக் வந்துடும். இப்ப எதனால முகமது கோரிய மதச்சார்பற்ற மன்னர் அப்படின்னு சொல்றாங்க? அரேபிய படையெடுப்பாளர்கள் அந்த லட்சுமியோட உருவம் பொறிக்கப்பட்டு நாணயம் வெளியிட்டதுனால அவர் வந்து மதச்சார்பற்ற மன்னர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த நபர் இருக்காருல்ல, யாரு? குத்புதீன் ஐபக். அவர் என்ன பண்றாரு, தன்னைத்தானே அரசன் அறிவிச்சுட்டாரு இல்ல, இந்த இடம் தான் டெல்லி சுல்தானா பிறகுது. தன்னைத்தானே அரசன் அறிவிச்சு இவர் ராஜாவை மாறுறாரு இல்லையா,
இங்கதான் சுல்தான் பிறக்குது. இதுவரை சுல்தான் கிடையாது. இதுவரை சுல்தான் கிடையாது. சுல்தானா ஒண்ணும் கிடையாது, ராஜா. சுல்தானா பொருள் என்னன்னா அரசன் அல்லது ராஜா. அப்ப குத்புதீன் ஐபக்ல இருந்துதான் அந்த சுல்தான் வம்சம் பிறக்குது. மொத்தம் 5 வம்சம் சேர்ந்ததுதான் சுல்தான். ஒருத்தவங்க கிடையாது, 5 வம்சம். அந்த 5 வம்சத்தையும் அப்படியே வரிசலா சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் மாம்லுக் வம்சம், மாம்லுக் டைனஸ்டி. மாம்லுக், மாம்லுக் அப்படின்னா அடிமை அப்படின்னு பொருள். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? மாம்லுக் வம்சம் அல்லது அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனஸ்டி. மாம்லுக் அல்லது அடிமை வம்சம். இரண்டாவது கில்ஜி வம்சம், கில்ஜி வம்சம், கில்ஜி டைனஸ்டி. மூணாவது துக்ளக் வம்சம், மூணாவது துக்ளக் டைனஸ்டி. மூணாவது துக்ளக் வம்சம். நாலாவது சையத் வம்சம், நாலாவது சையத் வம்சம். அஞ்சாவது லோடி வம்சம். மாம்லுக் வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம். இந்த 5 வம்சமும் சேர்ந்ததுதான் டெல்லி சுல்தான். ஓகேவா? 5 வம்சமும் சேர்ந்ததுதான் டெல்லி சுல்தான். இந்த வம்சத்தை வரிசைப்படுத்துங்கன்னு கேட்கலாம். ஈஸியா வம்சத்தை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அதெல்லாம் ரொம்ப முன்னாடி கேட்டுட்டு இருந்தான், இப்ப கேட்கறது இல்ல. இதுல இந்த லோடி வம்சம் இருக்குல்ல, 5ஆவதா இருக்கக்கூடிய இந்த லோடி வம்சம், இந்த லோடி வம்சம் மட்டும் ஆப்கானிஸ்தான பூர்வீகமா கொண்டவங்க. இந்த லோடி வம்சம் மட்டும் ஆப்கானிஸ்தான பூர்வீகமா கொண்டவங்க. மீதம் இருக்கக்கூடிய 4 வம்சம் இருக்கு இல்லையா, இந்த 4 வம்சமும் துருக்கிய பூர்வீகமா கொண்டவங்க. லோடி வம்சம் மட்டும் ஆப்கானிஸ்தான பூர்வீகமா கொண்டவங்க, மீதம் உள்ள 4 வம்சங்களும் துருக்கிய பூர்வீகமா கொண்டவங்க. சரியா? 5 சேர்ந்தாதான் டெல்லி சுல்தான். 5 வம்சம் சேர்ந்ததுதான் டெல்லி சுல்தான். ஏன் டெல்லி சுல்தான்? டெல்லியை தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ணுவாங்க, ஆனால டெல்லி சுல்தான். சரியா? இப்ப போங்க மாம்லுக் வம்சம். இப்ப ஒரு வம்சமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வம்சம் என்னது? மாம்லுக் டைனஸ்டி. மாம்லுக் டைனஸ்டி, மாம்லுக் வம்சம் அல்லது அடிமை வம்சம். இந்த குத்புதீன் ஐபக் தானே இது பண்றாரு, கரெக்டா? அவர் தானே இந்த வம்சத்துடைய யாரு ஃபவுண்டர், நிறுவனர். கரெக்டா? குத்புதீன் ஐபக் தான் நிறுவனர். அவர் என்னவா இருந்திருப்பாருன்னா, அந்த குத்புதீன் ஐபக் என்னவா இருந்திருப்பாருன்னா அடிமையா இருந்திருப்பாரு. யாருக்கு? முகமது கோரிக்கு. முகமது கோரிக்கு அடிமையா இருந்ததுனாலதான் இந்த வம்சத்தை என்ன சொல்றாங்க, அடிமை வம்சம்னு சொல்றாங்க. அந்த அடிமையா இருந்த இந்த நபர் ஒரு அரசரா மாறுறாரு இல்லையா, அதனால இந்த வம்சத்தை என்ன சொல்றாங்க, அடிமை வம்சம்னு சொல்றாங்க. அடிமையா இருக்கிற இந்த குத்புதீன் ஐபக் பின்னால என்னவா மாறினாரு? நடுவுல லாகூரோட கவர்னரா போனாரா, விச் மீன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாரா அந்த முகமது கோரி. அடிமையா இருந்து என்ன மாறுறாரு, கவர்னரா மாறுறாரு. அதுக்கப்புறம் கடைசி என்ன மாறுறாரு, அரசனா மாறுறாரு, சுல்தான். அப்ப ஒட்டுமொத்த டெல்லி சுல்தான்களிலேயே முதல் சுல்தான் யாரு? குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தானை உருவாக்கியவர் யாரு, நிறுவனர் யாரு? குத்புதீன். மாம்லுக் வம்சத்துக்கு இவர் தான் நிறுவனர், ஒட்டுமொத்த டெல்லி சுல்தானுக்கும் இவர் தான் நிறுவனர். சரியா? இந்த மாம்லுக் வம்சத்தோட காலம் 1206 to 1210. இந்த டைம் பீரியட்லாம் நம்ம தனியா கூட பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டோரி பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்டோரி தான் மஸ்ட். என்னப்பா சுல்தானுக்கு இவர் தான் ஃபவுண்டர். ஆமா, ஏன்னா மாம்லுக்கும் சேர்ந்தாதான் சுல்தான் இல்ல, 5 வம்சமும் சேரும். அப்ப ஃபர்ஸ்ட் எங்கன்னு பார்த்தோம், அவரோட அடிமன் பார்த்தோம், லாகூருடைய கவர்னர் பார்த்தோம், அரசனா மாறி இருக்காருன்னு பார்த்தோம். இவர் எந்த ஒரு கவர்னரா இருந்தாரு, லாகூர். அந்த லாகூரை தலைநகரமா நியமனம் செய்யறாரு. டெல்லி சுல்தானுடைய தலைநகரமா எதை நியமனம் செய்யறாரு, லாகூர். டெல்லி சுல்தான்களின் முதல் தலைநகரம் என்னதப்போ, லாகூர். இந்த லாகூர்ல இருந்து உடனே என்ன பண்றாரு,
டெல்லிக்கு மாத்துறாரு. அப்ப டெல்லி சுல்தானுடைய முதல் தலைநகரம் மற்றும் இரண்டாம் தலைநகரம் ரெண்டுத்தையுமே நியமனம் செஞ்சது யாரு, முடிவு பண்ணது யாரு? குத்புதீன் ஐபக். முதல் தலைநகரம் இரண்டாம் தலைநகரம் ரெண்டுத்தையுமே முடிவு பண்றது யாருன்னா குத்புதீன் ஐபக். முதல் தலைநகரம் லாகூர், இரண்டாம் தலைநகரம் டெல்லி. அதனால்தான் இப்ப நம்ம கடைசியா லோடி வம்சம் இருக்கு பாருங்க, அந்த லோடி வம்சம் வரை என்னதான் இருக்கும் அப்படின்னா டெல்லி தான் இருக்கும். நடுவுல ஒரு சின்ன டைம் பீரியட் மட்டும் தேவகிரிக்கு போயிட்டு திரும்ப டெல்லிக்கு வரும், அதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ பெரும்பாலும் இவங்களோட தலைநகரம் என்ன இருக்கு, டெல்லி. ஆனால் இவங்கள டெல்லி சுல்தான் அப்படின்னு சொல்றாங்க. சுல்தான்னா ஒண்ணும் கிடையாது, ராஜா, டெல்லியின் அரசர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு நமக்கு டெல்லி இருக்கு, தொடர்ச்சி நீட்சியா தான். ஓகேவா? தலைநகரம் நியமனம் செய்யறாரா? அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ஹசான் நிசாமி. ஹசான் நிசாமி சில இடங்கள்ல என்ன கொடுத்திருப்பான், ஹாசன் நிசாமி அப்படின்னு கொடுத்திருப்பான். ஹசான் அல்லது ஹாசன் ஆதரிக்கிறது. ஓகேவா? அப்படின்னு சொல்லக்கூடிய புலவரை அல்லது கவிஞரை இவர் ஆதரிக்கிறாரு. இவரு புலவர், இந்த ஹசான் நிசாமி புலவர். இவருக்கு சப்போர்ட் பண்றது யாரு, குத்புதீன் ஐபக். ஹசான் நிசாமியை சப்போர்ட் பண்றது யாரு, குத்புதீன் ஐபக். சரியா? இதுவரை புரியுதா? இந்த குத்புதீன் ஐபக்கோட சிறப்பு பெயர், இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. என்ன சிறப்பு பெயர் அப்படின்னா லக் பக்ஷா. இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா லக் பக்ஷா. லக் பக்ஷானா லட்சங்களில் தானம் செய்பவர், லட்சங்களில் தானம் செய்பவர். லட்ச லட்சமா மக்களுக்கு தானம் கொடுப்பாராம். லக் பக்ஷா யாரோட சிறப்பு பேர், லக் பக்ஷா. குத்புதீன் ஐபக்குடைய சிறப்பு பேர் லக் பக்ஷா. குதுப் மினார் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டிடம். நெக்ஸ்ட் பாயிண்ட், குதுப் மினார். குதுப் மினார் கட்டிடம், இந்த கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டுறாரு யாரு, அடிக்கல் நாட்டுறவர் யாரு, யார பாக்குறோம், குத்புதீன் ஐபக். அந்த குத்புதீன் ஐபக் தான் குதுப் மினாருக்கு என்ன பண்றாரு, அடிக்கல் நாட்டுறாரு. யாரோட நினைவா அடிக்கல் நாட்டுறாரு அப்படின்னா ख्वाजा குத்புதீன் பக்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய சூஃபி துறவி. ख्वाजा குத்புதீன் பக்தியார். ख्वाजा குத்புதீன் பக்தியார். இந்த ख्वाजा குத்புதீன் பக்தியாரோட நினைவா, ख्वाजा குத்புதீன் பக்தியாரனுடைய நினைவா குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டுறாரு யார் அப்படின்னா இந்த குத்புதீன் ஐபக். ख्वाजा குத்புதீன் பக்தியார் யாருன்னா இந்த குத்புதீன் ஐபக்கு பிடித்தமான சூஃபி துறவி, சூஃபி செயின்ட். யாருடைய நினைவாக குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினார் அப்படின்னு கேட்கலாம். குத்புதீன் ஐபக்கு பிடித்தமான சூஃபி துறவி யாருன்னு கேட்கலாம். ख्वाजा குத்புதீன் பக்தியார். ख्वाजा குத்புதீன் பக்தியார் நினைவாக அடிக்கல் நாட்டியவர் குதுப் மினாருக்கு யார் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனா கட்டி முடிக்கல, அடிக்கல் போடுறாரு, இவரெல்லாம் கட்டி முடிக்க முடியல. அதை யாரு கட்டுறாங்க என்ன ஏதுன்னு பாக்கலாம். ஓகேவா? அப்புறம் இறந்துடுறாரு, 1210 இறந்துருவாரு. 1206 1210 இவர் இறந்து போயிடுறாரு, இவரோட காலகட்டம். சரி, நெக்ஸ்ட் ரெண்டாவது அரசன் யாருன்னா ஆரம் ஷா. ரெண்டாவது அரசன் ஆரம் ஷா. இவர் யாருன்னா சன் ஆஃப் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் இருக்காரு இல்லையா, அந்த குத்புதீன் ஐபக்கோட பையன் தான் யாரு, ஆரம் ஷா. இவனை கொலை பண்ணிடுறாங்க. இவன் ரொம்ப நாள்ல அரசர் இல்லை, ஒரே ஒரு 1210 to 1211 1210 to 1211 இவர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணக்கூடிய நபர் யாருன்னா இல்துமிஷ்.
killed by Iltutmish. Killed by Iltutmish. சரியா? அப்ப அடுத்த அரசன் யாருன்னா இல்துமிஷ். அடுத்த நபர் இல்துமிஷ். அடுத்தது யாரு? இல்துமிஷ். இவன் யாருன்னா குத்புதீன் ஐபக்கோடைய அடிமை. அப்ப இல்துமிஷ் யாருதான்? அடிமைதான். இவன் யாரோட அடிமை? முதல் அரசனா இருக்கக்கூடிய குத்புதீனோட அடிமை. எப்படி முகமது கோரிக்கு குத்புதீன் அடிமையோ குத்புதீனுக்கு இல்துமிஷ் அடிமை. என்ன சொல்ல வருதுங்களா? இந்த அடிமைன்ற சொல் வந்து இவங்களுடைய வம்சத்துல அதிகமா வரும். குத்புதீனுக்கு அடிமைன்னு பார்த்தோம், இப்ப இல்துமிஷுக்கு அடிமைன்னு பார்த்தோம். அடுத்து ஒரு நபருக்கு அதே போல அடிமைன்னு பார்ப்போம். அடிமைன்ற சொல் அடிக்கடி பயன்படும். இவன் இல்துமிஷ் என்ன பண்றான்? அடிமையா இருந்தாலும் திறமையா இருந்து மருமகனா மாறிடுறான். யாருக்கு? குத்புதீன் ஐபக்கு. அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறான், திறமசாலியான பையன். ஓகேவா? பொண்ணை கல்யாணம் பண்ண சும்மா இருந்தானா? கிடையாது. பொண்ணோட அண்ணனை கொண்டானா யாரு? இதுக்கு முன்னாடி பார்த்தோமே ஆரம்ஷா. ஆரம்ஷாவை கொண்டுட்டு பெண்ணாம இருக்கான், அரசனா மாறிட்டான். இந்த அரசு பதவிக்கான சண்டை வந்து சுல்தான், முகல்ஸ், பாண்டியர்கள், சோழர்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கும். எல்லாருமே அந்த அரியணைக்காக சண்டை போடுவாங்க. சரி, இவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன சமூகம்னு கேட்கலாம். இல்பாரி சமூகம். இந்த இல்துமிஷ் என்ன சமூகம் அப்படின்னா இல்பாரி. இல்பாரி சமூகம் which means குதிரை மேய்ப்பவர்கள். இல்பாரி அப்படின்றது குதிரை மேய்ப்பவர்கள். இல்பாரி சமூகம் குதிரை மேய்ப்பவர்கள். அப்போ அடிமையா இருக்கான் குத்புதீன் ஐபக்குக்கு, பின்னால மருமகனா மாறுறான், பின்னால ஆரம்ஷாவை கொண்டுட்டு அரசரா மாறுறான். அவன் இல்பாரி சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கான். அப்போ இவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கணும். இந்த இல்துமிஷ்க்கு முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா உயர் சாதியினர் பிரச்சனை. இந்தியாவில இருக்கக்கூடிய உயர் சாதியினர், ஹையர் காஸ்ட். இந்தியாவில இருக்கிறவனுக்கும் ஜாதி பிரச்சனை, வெளியில இருந்து இந்தியாவுக்கு உள்ள வர்றவனுக்கும் ஜாதி பிரச்சனை. கரெக்டா? அப்ப இந்த உயர் சாதியினர் என்ன பண்றாங்க? நீ வந்து அடிமை, நீ எங்களுக்கு அரசனா இருக்க கூடாது, நீ சொல்றத நாங்க கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயர் சாதியினர் பிரச்சனையை சரி பண்றதுக்காக நாற்பதின்மர் முறை அப்படின்னு ஒரு முறையை உருவாக்குறாரு. நாற்பதின்மர் முறை, குரூப் ஆஃப் 40, குரூப் ஆஃப் 40 சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாற்பதின்மர் முறை அல்லது சாகல்கனி முறை. சாகல்கனி நாற்பதின்மர் முறை, குரூப் ஆஃப் 40 சிஸ்டம் அல்லது சாகல்கனி முறை. என்ன அப்படின்னா ஒரு 40 பேரை உயர் சாதியில வந்து செலக்ட் பண்ணிக்கிறான். உயர் சாதின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, இவனை யாரோ இவனை டாக்டர் டாக்டர்னு நம்ப வச்சாங்கன்ற மாதிரி அந்த தன்னைத்தானே நம்பிக்கிட்டு உயர் சாதின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அதுல ஒரு 40 பேரை செலக்ட் பண்ணிக்கிறான். 40 பேரை செலக்ட் பண்ணி அதை ஒரு குரூப்பா கிரியேட் பண்றான். அதான் குரூப் ஆஃப் 40 சிஸ்டம். இந்த 40 பேரு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களை மீறி நான் என்ன பண்ண மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். அப்ப அவனுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சுதா? இவனுக்கு இந்த உண்மையிலேயே அவனுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. யார் அந்த உயர் சாதியினர்ன்றது கிட்டத்தட்ட சொந்தக்காரன் மாதிரிதான். எப்படி சொந்தக்காரனுக்கு என்ன மைண்ட் செட்டு? அவன் எது செஞ்சாலும் அவனை கேட்டுட்டு செய்யணும். கரெக்டா? அந்த ஒரு மைண்ட் செட்டு. நீ எது செஞ்சாலும் என்ன மீறி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். இவர் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. சரி, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் பிரச்சனையை சரி பண்றானா? ஃபர்ஸ்ட் அவனுக்கு இருந்த பிரச்சனை உயர் சாதியினர் பிரச்சனை. அதை என்ன முறையில சரி பண்றான்? 40 முறை, சாகல்கனி முறை அல்லது குரூப் ஆஃப் 40 சிஸ்டம். இதன் அடிப்படையில அந்த உயர் சாதியினர் பிரச்சனையை சரி பண்றான். யார் அப்படின்னா இந்த இல்துமிஷ். ரெண்டாவது அவனுக்கு இருக்கிற பிரச்சனை, ரெண்டாவது பிரச்சனை அப்படின்னா பிற இஸ்லாமியர்களின் படையெடுப்பு.
பிற இஸ்லாமிய படையெடுப்பு. அதர் முஸ்லிம் இன்வெஷன், அதர் முஸ்லிம்ஸ் இன்வெஷன், INVASION இன்வெஷன். இப்ப இவங்க இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப இன்னொரு முஸ்லீம் இங்க வந்து சண்டை போடுறாங்க, திரும்ப இன்னொரு முஸ்லீம் வந்து சண்டை போடுறாங்க. ஏன்னா இந்தியா வளமிக்க நாடா இருக்கு அப்படின்றப்ப அவனுக்கு அது தொடர்ச்சி அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸா மாறுது இல்ல. இப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் தலைவர்னு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சொன்ன அவர் யாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்டா கலிஃபா. 1229 நேரா இந்த இல்துமிஷ் எங்க போறான் அப்படின்னா கலிஃபாட்ட போறான். போய் கலிஃபாவை சந்திக்கிறாரு, துருக்கியில போய் சந்திக்கிறாரு. 1229 கலிஃபாவை போய் சந்திச்சுட்டு ரூல் ஆஃப் பர்மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, இது ஆங்கிலத்திலே எழுதிக்கோங்க இந்த வார்த்தையை, எனக்கு தமிழ்ல வெவ்வேறு வார்த்தைகள் வருது. ரூல் ஆஃப் பர்மிஷன், ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செப்பு பட்டயம், காப்பர் பிளேட் வாங்கிட்டு வரான். ஆயிரத்தி 1229 கலிஃபா போய் சந்திச்சுட்டு எங்க போய் சந்திக்கிறான்? துருக்கியில தான் கலிஃபா இருப்பாரு. கலிஃபா போய் சந்திச்சுட்டு ரூல் ஆஃப் பர்மிஷன், ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் அல்லது உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செப்பு பட்டயத்தை வாங்கிட்டு வரான். கலிஃபா கொடுக்குறாரு. என்ன எழுதி கொடுக்குறாருன்னா, இந்த இல்துமிஷ் ஆட்சி செய்யறவரை இந்தியாவுக்கு எந்த முஸ்லிம்ஸும் படையெடுத்து போக கூடாது. கலிஃபா சொன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கேட்பாங்க. அப்ப அவனுக்குள்ள ரெண்டாவது பிரச்சனை முடிஞ்சு போச்சா? அந்த பட்டயத்தோட பேர் கேட்கலாம், வருஷம் கேட்கலாம். 1229 ரூல் ஆஃப் பர்மிஷன் முடிஞ்சா ரெண்டு பிரச்சனை. இப்ப மூணாவது அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாக்கணும். மூணாவது அவனுக்கு இருக்கிற பிரச்சனை ஜலாலுதீன் மங்பர்னி. ஜலால் உதீன் மங்பர்னி. மூணாவது பிரச்சனை ஜலாலுதீன் மங்பர்னி. இந்த ஜலாலுதீன் மங்பர்னிக்கும் இல்துமிஷுக்கும் நேரடியா பிரச்சனை கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் டைரக்டா சம்பந்தப்படல. ஆனா இந்த ஜலாலுதீன் மங்பர்னிய மங்கோலியர்கள் துரத்திட்டு வராங்க. செங்கிஸ்கானுடைய வம்சம் மங்கோலியர்கள். மங்கோலியர்கள் யாருன்னா நம்ம இந்த பாகுபலி படத்துல பாத்தீங்களா, காலக்கேயர்கள், அந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் பீப்புள். இவங்க வந்து வருவாங்க, நாட்டை அழிப்பாங்க, பொருட்களை கொள்ளடிச்சு போயிட்டே இருந்துருவாங்க. அங்க உட்காந்து ஆட்சி பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ராஜா என்ன பண்ணுவான், போய் சண்டை போட்டா அந்த நாட்டை கேப்சர் பண்ணிட்டு அங்க உட்காந்து ஆட்சி பண்ணுவான் இல்லையா. இவங்க அப்படி கிடையாது. வருவான், கொள்ளடிப்பான், கிளம்பிட்டே இருப்பான். ஒன்ஸ் இவன் உள்ள வந்தானா அந்த நாடு முடிஞ்சதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான நாட்கள் தான் யாரு? மங்கோலியர்கள். இப்ப இந்த மங்கோலியர்கள் யாரை துரத்திட்டு வராங்க? ஜலாலுதீன் மங்பர்னியை துரத்திட்டு வராங்க. இவங்க வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்கள். ஜலாலுதீன் வெளியில இருந்து வராங்க, அந்த ஆப்கானிஸ்தான் அங்கரியன்ஸ் அங்க இருந்து வராங்க. இவர் தப்பிச்சு எங்க வர்றாருன்னா, இப்ப யாரா இங்க நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கோம்? இல்துமிஷ். சொல்லுங்க சார். ஒன்னு நம்பர் தாங்க சார். ஆமா இல்லைங்க சார். ஆக்சுவலி நான் வரும்போது இதுல ரெண்டு லைக்குமே மாட்டிருந்துச்சு. ரெண்டாம் நம்பர் ஒன்னா நம்பர் ரெண்டுமே மாட்டிருந்துச்சு. நான் ரெண்டு மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேக்கு அது இல்ல, அது நான் போடலைங்க சார். இதுதான் எனக்கு சொல்றேன். மங்கோலியர்கள் வந்து ஜலாலுதீனை துரத்திட்டு வராங்க. இப்ப ஜலாலுதீன் யாருக்கு உதவிக்கு வரான்? இல்துமிஷ். இல்துமிஷ் யோசிக்கிறான், இப்பதான் உயர் சாதியினர் பிரச்சனை 40 முறை போட்டு முடிச்சோம். ரெண்டாவது என்ன பிரச்சனை? பிற இஸ்லாமியர்களோட பிரச்சனை, அதர் முஸ்லிம்ஸோட இன்வெஷன். இதை போயிட்டு கலிஃபாட்ட துருக்கியில போயிட்டு பட்டயம் வாங்கிட்டு வந்தோம், காப்பர் பிளேட். மறுபடியும் இவன் வந்து நிக்கிறான், ஐயோப்பிய அரசுகள். அப்ப என்ன பண்றான்? உனக்கு நான் உதவியே பண்ண முடியாது, போயிட்டான்னு சொல்லிடுறான். ஏன்? ஒருவேளை இல்துமிஷ் ஜலாலுதீன் மங்பர்னிக்கு உதவி பண்றா மங்கோலியர்கள் இல்துமிஷ கொண்டிருப்பாங்க. அப்ப உதவி செய்யாமலே என்னது தப்பிச்சு போறான். இந்த ஒரு விளம்பரத்துல சொல்லுவாங்கல்ல, சில நேரங்கள்ல எதுவுமே பண்ணாம இருந்து பாருங்க.
அந்த சாக்லேட் விளம்பரத்துல. அந்த மாதிரி இல்துமிஷ் என்ன பண்றான், எதுவுமே பண்ணல, முடிஞ்சு போச்சு. அப்ப அவனுக்கான 3 பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறான். இவ்வளவு பிரச்சனை எதனால? அவர் அடிமை வம்சம்ன்றனால. என்ன சொல்றேன் புரியுதுங்களா? இவ்வளவு பிரச்சனையும் அவர் அடிமை வம்சம்ன்றனால, இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனை கிடையாது அவருக்கு. அடிமைன்ற சொல் சாதிய மறைமுகமா குறிப்பிடுது இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர், இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ராம்நாத் சிங் கோவிந்த், அவர் வந்து பட்டியல் சமூகம் மெஸ்ஸின்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான்ல புஷ்கர்ணின்ற ஒரு மாவட்டம், புஷ்கர்ணின்ற ஊர்ல ஒரு கோயிலுக்குள்ள அவரை உள்ள நுழையறதுக்கு அனுமதிக்கல. ராஜஸ்தான்ல புஷ்கர்ணின்ற கோயிலுக்குள்ள அவரை அனுமதிக்கல. என்ன காரணம்? பை மீன்ஸ் ஆஃப் காஸ்ட் தான், இந்த சாதிக்காரங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு. இப்ப இருக்கிறாங்கல்ல திரௌபதி முர்மு, அவங்க யாரு? இந்திய நாட்டுடைய முதல் குடிமகள் இல்லையா? அவங்கள பார்லிமெண்ட் திறக்கிறதுக்கு இன்வைட் பண்ணவே இல்லை. காரணம் என்ன? அவங்க பழங்குடியினர், சாந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைப். அவங்க இந்திய நாட்டுடைய முதல் குடிமகனுக்கே இந்த பிரச்சனை, முதல் குடிமகளுக்கே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. என்ன சொல்ல வரும்புறதா? அவ்வளவு பெரிய அதிகாரம். இப்ப திரௌபதி முர்மு இல்ல ராம்நாத் சிங் கோவிந்த் பணம் இல்லையா, இல்ல அதிகாரம் இல்லையா? நாட்டுடைய முதல் குடிமகளே அவங்க தானே. அப்ப அவங்களுக்கே அந்த சாதிய தீண்டாமை பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யார வேணாலும் இருந்துக்கலாம், பை மீன்ஸ் ஆஃப் காஸ்ட் யார வேணாலும் இருந்துக்கலாம். ஆனா சக மனுஷனா மதிக்க தெரியல, அவனை சக மனுஷனா உங்களால நடத்த முடியல அப்படின்னா நாம மனுஷனை சொல்லிக்கிறதுக்கு அருகதை எட்டவர். அது யார வேணாலும் இருக்கலாம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். அப்படி நீங்க ஒருவேளை நாளைக்கு ஒரு அதிகாரத்துக்கு போறீங்க, டெபுட்டி கலெக்டராவோ, டிஎஸ்பியாவோ, ஐஏஎஸ் ஆபீசராவோ, இல்ல ஒரு அரசியல்வாதியா கூட, வாழ்த்துக்கள் எம்எல்ஏ எம்பியா கூட போறீங்க அப்படின்னா உங்க கையில ஒரு அதிகாரம் கிடைக்குதுல்ல, அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், யாரு கூட நிக்க போறோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க கூட தான் நிக்கணும். சமூகத்துல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்க கூட தான் நிக்கணும். நீங்க அதற்கு மாறா பாதிப்பை கொடுக்கறவனுக்கு பக்கத்துல போய் நின்னுட்டீங்கன்னா நீங்களும் ஆஸ் அந்த நதியா போகக்கூடிய சருகுதான், விலை சருகுதான், குப்பைதான். பாதிக்கப்பட்டவன் பக்கத்துல போய் நின்னீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் புனிதமா பார்க்கப்படுவீங்க. ஆக்சுவலா புனிதம்ன்ற வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் புனிதமா பார்க்கப்படுவீங்க. பாதிக்கப்பட்டவங்க கூட நிக்கிறதா ஆளுமை. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு நம்ம அப்படியே கண்டென்ட் உள்ள போயிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். சமூகத்துல அதிகமா பாதிக்கப்படுறது யாரு? விமன் தான், பெண்கள் தான். சமூகத்துல அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் தான். அப்படி அவங்க பாதிக்கப்பட்டாலுமே கூட பாதிப்பு கொடுக்கறது யாரு? இப்ப பெண்களை சொல்றாங்கல்ல, ஷால் போட்டுக்கோ, கெராத்தே கத்துக்கோ, வாட்ஸ்அப் பேஸ்புக்ல போட்டோ அப்லோட் பண்ணாத, கெராத்தே கத்துக்கிறோம். ஓகே, யாருக்கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நான் கெராத்தே கத்துக்கணும்? இந்த ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. நான் கெராத்தே கத்துக்கிறேன், பாக்ஸிங் கத்துக்கிறேன், வேற என்னென்ன எல்லாமே கத்துக்கிறேன், தற்காப்பு கலைகள். பட் இந்த கலைகள் என்ன யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்க போகுது? யாருக்கிட்ட இருந்து? ஆண்கிட்ட இருந்துதான் இல்லையா? ஒரு ஆண்கிட்ட இருந்துதான் இந்த கலைகள் என்ன பாதுகாக்க போகுது. அப்போ நீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாடம் எடுக்காதீங்க, பாதிப்பு கொடுக்குற ஆணுக்கு சொல்லி கொடுங்க. இந்த சமூகம் தொடர்ச்சியா பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கே பாடம் எடுக்கும். இதை நீங்க முஸ்லிம்ஸ் கூட பொருத்தி பார்க்கலாம். பாதிக்கப்படுறவன் இந்தியாவில முஸ்லீமா தான் இருப்பான், ஆனா இவங்க முஸ்லீமை தான் குறை சொல்லுவாங்க. பாதிக்கப்படுறவன் இந்தியாவில எஸ்சிஎஸ்டியா தான் இருப்பான், ஆனா இவங்க எஸ்சிஎஸ்டி தான் குறை சொல்லுவாங்க. இவன் அப்படி போனா, இவன் அப்படி போனா. 1 or 2 எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்கும், விதிவிலக்கு இருக்கும். 1 or 2 அவன் தப்பு பண்ணி இருக்கலாம், அது எக்ஸப்ஷன்ஸ், விதிவிலக்கு. விதிவிலக்கை வச்சுக்கிட்டு விதியை தீர்மானிக்க முடியாது. இதெல்லாம் ஆட்டோலயே எடுக்கலாம், அந்த டைலாக் எல்லாம் போற போக்குல வர்றது. எல்லாம் அப்படியே ஜடம் மாதிரி உட்காந்துருக்கீங்க, ஏதாவது ஒரு ரியாக்ஷன், முகத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுங்க. எனது விதிவிலக்குகளை வச்சுக்கிட்டு விதியை தீர்மானிக்க முடியாது, அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ பாதிக்கப்பட்டவங்களோட நம்ம நிக்க போறோம் அப்படின்றதுதான் ஆகச்சிறந்த அரசியல், ஆகச்சிறந்த ஆளுமை. லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னாலே பாதிக்கப்பட்டவங்க கூட நிக்கிறது தான். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க யாரு கூட நிக்க போறீங்க, நதியோட போற குப்பையா இல்ல புனிதமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எதுவும் எளிமையானது. சரி, இப்ப இவருக்கு வந்துடும் யாரு, இல்துமிஷ். இவரு 2 நாணயங்கள் வெளியிடுறாரு, டங்கால் மற்றும் ஜிடால். டங்கா
ஜிடால். டங்கா அண்ட் ஜிடா. இதுல டங்கா அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளி நாணயம், சில்வர் காயின். முதல்ல வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செஞ்சது யார் இந்தியாவில? இரண்டாம் சந்திரகுப்தர். சோ டங்கா வந்து வெள்ளி நாணயம், ஜிடால் வந்து காப்பர் காயின். செப்பு நாணயம், வெள்ளி நாணயம், செப்பு நாணயம். ஓகேவா? இக்தா அப்படின்ற முறையை கையாண்டிருக்காரு. இக்தா முறை. இக்தானா ஒண்ணுங்கிறீங்க, நாட்டை பிரிக்கிறதுக்கான முறைக்கு பேரு இக்தா. இப்ப நம்ம சொல்றோம்ல, மாநிலம், மாவட்டம், அதுக்குள்ள கிராமம், அதுக்குள்ள அந்த பிரிவுகள்லாம் வச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி நாட்டை பிரிப்பதற்கான முறைக்கு பேர் என்னது? இக்தா. குறிப்பா மாநிலத்தை சொல்லுது, மாநிலம். ஓகேவா? இப்ப இல்துமிஷ் எவ்வளவு கஷ்டப்பட்டாருல்ல, எதனால? அடிமை அம்சமா இருந்ததுனாலதான், அடிமையா இருந்ததுனாலதான். இப்ப அடுத்து அவர் இறந்து போயிடுறாரு, அவர் மகன் வர்றாரு, ருக்னுதீன் ஃபிரோஸ். அடுத்த நபர் யாரு? மூணாவதா? 4. ருக்னுதீன் ஃபெரோஸ். இவர் யார் அப்படின்னா இல்துமிஷுடைய மூத்த மகன். இந்த மூத்த மகனை கொஞ்ச நாள்லயே கொலை பண்ணிடுறாங்க. அரசரா பதவியை எடுத்த ரொம்ப சொற்பமான நாள்கள்லயே, 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரியான ரொம்ப சொற்பமான நாள்களே இவர் கொலை பண்ணிடுறாங்க. என்ன காரணம்? சேம் அடிமை. ஏன்னா 40 முறை இல்துமிஷுக்கு பட்டையம் வாங்கிட்டு வந்தது இல்துமிஷுக்கு, பையனும் கிடையாது. கரெக்டா? அவனுக்கு தான் பாதுகாப்பு, இவனுக்கு கிடையாது, பையனும் கிடையாது. அப்ப இவனை கொண்டாடுறாங்க. அடுத்தது இவங்களோட அடுத்த மகள். இப்ப முதல் பையன் இறந்துட்டான். அடுத்து இல்துமிஷ்க்கு 2வது ஒரு பொண்ணு இருக்காங்க, ரஷ்யா பேகம். ரஷ்யா பேகம். ரஷ்யா பேகம். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சுல்தானா ரஷ்யா. அவங்களுடைய வேறு பேர் என்ன அப்படின்னா சுல்தானா ரஷ்யா. ரஷ்யா பேகம் அல்லது சுல்தானா ரஷ்யா, ரெண்டுமே ஒரே நபர் தான். ஒட்டுமொத்த சுல்தான்களின் பெண் அரசி யாருன்னா இந்த அம்மா தான், ரஷ்யா பேகம். ஒட்டுமொத்த டெல்லி சுல்தான்களுடைய பெண் அரசி யார் அப்படின்னா இவங்கதான், பெண் சுல்தான் அப்படின்னு சொல்லலாம். விமன் சுல்தான் ஆஃப் ஹோல் டெல்லி சுல்தான். ஒட்டுமொத்த சுல்தான்களுடைய பெண் அரசி, விமன் சுல்தானா ஹோல் டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா இந்த சுல்தான் தான், இந்த ரஷ்யா பேகம். இவங்களோட காலம் தான் 1236 to 1240. முக்கியமான நபர்கள் மட்டும் காலம் பார்க்கலாம், ரொம்ப டம்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்ப காலம் தான் பெருசா கேட்கறது இல்லை. ஓகேவா? 1236 to 1240. இவங்க இந்த ரஷ்யா சுல்தான் இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து யாகூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குதிரைப்படை தளபதியை நியமனம் செய்யறாங்க. யாகூத் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரைப்படை தளபதி, யாகூத்னு சொல்லக்கூடிய குதிரைப்படை தளபதியை நியமனம் செய்யறாங்க. யார் அப்படின்னா சுல்தானா ரஷ்யா. இந்த யாகூத் வந்து அபிசீனிய அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அபிசீனிய
என்னப்பா பேசிட்டு இருந்தோம்? யாகுத் வந்து அபிசீனிய அடிமை அல்லது எத்தியோப்பிய அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அபிசீனிய அடிமை அல்லது எத்தியோப்பிய அடிமை. அந்த நபரோட பேர் அந்த குறிப்பிட்ட நபரோட பேர் யாகுத். சோ யாகுத்னு சொல்லக்கூடிய குதிரைப்படை தளபதி அவர் என்ன சொல்றாங்க, அபிசீனிய அடிமை அல்லது எத்தியோப்பிய அடிமை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த நபர் ஏற்கனவே இல்துத்மிஷ்ல படாத பாடுபட்டானே அடிமையா இருந்து. இப்ப இந்த பொண்ணு அந்த அடிமையோட பொண்ணு. அப்ப இந்த பொண்ணு அவங்க ஒரு அடிமையை பாக்குறாங்க. இந்த அடிமையா இருக்கிற பொண்ணு இன்னொரு அடிமையை வந்து குதிரைப்படை தளபதியா போடுறாங்க. எதனால அந்த அடிமையம்ன்ற பேர் வருது புரியுதுங்களா? அப்போ அந்த உயர் சாதியினர்னு தங்களை தாங்களே நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து யாகத்தை கொலை பண்ணிடுறான். ஹையர் காஸ்ட் பீப்புள் கில்ட் யாகுத், கொலை பண்ணிடுறான். அன்று தொட்டு இன்று வரை இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. சரியா? அடுத்தது இந்த ரஷ்யா பேகம் ரிசைன் பண்ணிடுறாங்க. தன்னுடைய அந்த சுல்தான் பதவியை ரிசைன் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா ரிசைன் பண்ணியிருப்பாங்க, பட் கட்டாயத்தின் பேர்ல ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ரிசைன் பண்ணு அப்படின்ற மாதிரி கட்டாயத்தின் பேர்ல ரிசைன் பண்ணிருப்பாங்க. கொலை பண்ணில பண்ண வச்சான் யாகுத்தை கொண்டுட்டு. ஏன்னா பின்னாடி நம்ம ஆலம்சான்னு ஒரு நபரை பார்ப்போம். அவர் தான் விருப்பப்பட்டு ரிசைன் பண்ணுவாரு. அது ஒரு கொஸ்டினாவே கேட்பான். ஒட்டுமொத்த சுல்தான்களிலேயே பதவி விலகிய முதல் சுல்தான் யார் அப்படின்னு கேட்டா அது ஆலம்ஷா தான். ஆனா இவங்களும் ரிசைன் தான் நம்ம போட்டிருக்கோம். பட் இது கட்டாயத்தின் பேர்ல, வேற வழி இல்லாம. சரியா? அது ஞாபகம். அடுத்த நபர் நசீருதீன் ஷா. அடுத்த நபர் நசீருதீன் ஷா. இந்த நசீருதீன் ஷா மட்டும் முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் விடுறேன். நசீருதீன் ஷா ஓகேவா? இவன் 1246 இவனோட காலம் 1246 to 1266, கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அரசரா இருக்காரு. இவர் இல்துத்மிஷோட இளைய மகன். இல்துத்மிஷோட இளைய, இப்ப நம்ம இல்துத்மிஷோட குடும்பத்தை தான் பாக்குறோம். இல்துத்மிஷ் மூத்த மகன், 2வது மகள், 3வது மகன். அப்ப இவன் தான் கடைசி பையன். இவனுக்கு பிரச்சனை வரல. ஏன்னா இவன் கூட ஸ்ட்ராங்கா ஒரு நபர் இருக்காரு. யாருன்னா பால்பன், அவரோட மாமனார். இந்த நசீருதீன் ஷாக்கு துணையா நிற்கக்கூடிய நபரோட பேர் என்ன அப்படின்னா பால்பன். இல்துத்மிஷோட 3வது பையன் நசீருதீன் ஷா. அந்த பொண்ணு ரஷ்யா பேகம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையன் ருக்னுதீன் ஃபிரோஸ். சரியா? இந்த பால்பன் யாரு? நசீருதீன் ஷாக்கு என்ன வேணும்? மாமனார், ஃபாதர் இன்லா. என்ன தாண்டி என் மருமகனை தொடரா பாப்புன்னு நிக்கிறாரு. இவர் என்ன பதவியில் இருக்காருன்னா நாயக் பதவியில நிக்கிறாரு. நாயக் அமைச்சர் பதவி, கிட்டத்தட்ட படைத்தளபதினு போட்டுக்கலாம். படைத்தளபதி, நாயக் பதவி. அப்ப நசீருதீன் ஷா பால்பன் இருக்காரு. ஓகேவா? ஓகேவா? இப்போ இந்த பால்பன் இருக்காரு, இவர் வந்து பாதுகாப்பா இருக்காரு. ஆனா இதே பாதுகாப்பு அவருக்கு பிரச்சனையா மாறுது. என்ன பிரச்சனை அப்படின்னா நசீருதீன் ஷாக்கு பெரிய அளவு அதிகாரம் இல்லை. எல்லா அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு?
பால்பன். அப்ப பால்பன் சொல்றத யார் செய்யறா? நசீருதீன் ஷா. அதனாலே பால்பனுடைய இந்த நசீருதீன் ஷாவுடைய ஆட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷேடோ ரூல் அப்படின்னு சொல்றாங்க. நிழல் ஆட்சி, ஷேடோ ரூல், நிழல் ஆட்சி. புரியுதா? அடுத்து நசீருதீன் ஷா இறந்துருவாரு 1266. இவரு பெருசா பாயிண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. கடைசியா 7வது நபர் யாருன்னா பால்பன். 1267 இருந்து 1286 வரை. இவர் பேரை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் போயிட்டு வந்துருங்க. ஏன்னா டவுட் இருந்தா கேளுங்க. இதுவரை பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா, புரியாம இருக்கா அப்படின்னா கேளுங்க. Any doubts? Doubt இருந்தா கேளுங்க. சரி, ஒரு 10 மினிட்ஸ் போயிட்டு வந்துருங்க. கேக்கலையா? சவுண்ட் கம்மியா வச்சு பண்றீங்களா? கேக்குதா? ஓகே ஓகே. பால்பனா, பால்பன்ல இருந்து பார்க்கலாமா? கட கட கடன்னு. இந்த மாமலுக் வம்சத்திலேயே வலிமையான அரசர் யாருன்னா பால்பன் தான். மாமலுக் வம்சத்திலேயே வலிமையான அரசன் யாரு? பால்பன். ஸ்ட்ராங்கஸ்ட் கிங் ஆஃப் த மாமலுக் டைனஸ்டி. ஸ்ட்ராங்கஸ்ட் கிங் ஆஃப் த மாமலுக் டைனஸ்டி. வலிமையான அரசர் யாரு? பால்பன். இந்த பால்பன் இந்தியாவுக்கு அடிமையா வர்றாரு. பால்பன் இந்தியாவுக்கு அடிமையா வர்றாரு. பின்னால தண்ணீர் சுமக்கும் தொழிலாளியா மாறுறாரு. வாட்டர் ஃபெட்சர். தண்ணீர் சுமக்கும் தொழிலாளி. வாட்டர் ஃபெட்சர் அடிமையா வர்றாரு. பின்னால தண்ணீர் சுமக்கும் தொழிலாளியா மாறுறாரு. அதுக்கப்புறம் ஹண்டரா மாறுறாரு, வேட்டைக்காரனா மாறுறாரு. அதை தொடர்ந்து சோல்ஜரா மாறுறாரு, படை வீரர். அடிமை, தண்ணீர் சுமக்கும் தொழிலாளி, வேட்டைக்காரன், சோல்ஜர். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த நாயக்கா இருந்தாரு இல்லையா? நாயக்கா என்ன சொன்னேன்? படைத்தளபதி. அந்த நாயக்ல இருந்து அடுத்து என்ன மாறுறாரு? இப்போ அந்த அரசன் யாரு? நசீருதீன் முகமது. அவன் இறந்த உடனே இவரு அரசனா மாறுறாரு. அப்ப அடிமை, தண்ணீர் சுமக்கும் தொழிலாளி, வேட்டைக்காரன், படை வீரன், படைத்தளபதி, அரசன், சுல்தான். இந்த பால்பனுடைய இந்த வரலாற்று பரிணாமம் இருக்குல்ல, ஆமா சாதாரண விஷயம் கிடையாது. அடிமையில ஆரம்பிச்சு அரசனா மாறி இருக்காரு. இத நமக்கு சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டீச்சர் ஸ்டான்லி லேண்ட்பூல். ஸ்டான்லி லேண்ட்பூல். பால்பனுடைய இந்த பரிணாமத்தை சொல்லக்கூடிய நபரோட பேர் என்னன்னா அந்த வரலாற்று ஆசிரியர் ஸ்டான்லி லேண்ட்பூல். அவர் தான் இதை நமக்கு சொல்றாரு. இந்த பால்பன் என்ன பண்றாரு அப்படின்னா, பால்பன் என்ன பண்றாரு?
அப்படின்னா பைபோஸ் அல்லது சிக்தா முறை. பைபோஸ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சிக்தான்னு சொல்லுவாங்க. இந்த முறையை உருவாக்குறாரு பால்பன். உருவாக்கக்கூடிய முறையோட பேர் என்ன? பைபோஸ் அல்லது சிக்தா. இது என்னன்னா, ஒரு ராஜா நடந்து போறாருன்னு வைங்க. இப்ப பால்பனே போறாரு, ஊர்வலம் மாதிரி போறாருன்னு வைங்களேன். எதிரில் வரக்கூடிய நபர் யாரா இருந்தாலும் சரி, அவரோட காலில் முத்தம் கொடுத்து வணக்கம் செல்லுமா. அவன் எங்கெங்க நடந்தானோ, எதாவது மிதிச்சானோ, ஐயோ கொடுமைன்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? பைபோஸ் அல்லது சிக்தா. சோ மன்னரின் காலை தொட்டு வணங்குதல்னு போட்டுக்கோங்க சிம்பிளா. அரசனுடைய காலை தொட்டு வணங்கக்கூடிய அந்த முறைக்கு பெயர் தான் என்ன அப்படின்னா பைபோஸ் அல்லது சிக்தா முறை. ஓகேவா? பைபோஸ் அல்லது சிக்தா முறை. இப்படி அந்த பால்பனுடைய காலத்தொட்டுக்கு முன்னு சொல்றாங்க இல்லையா, யாரு சொல்றது? யாரு? பால்பன் தான் இல்ல, தன்னோட காலத்தொட்டுக்கு முன்னும் அப்படின்ற அந்த முறையை உருவாக்குறான்ல. இத எதிர்க்கிறாரு ஒரு நபர், இப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அது யாரு அப்படின்னா துக்ரில் கார். துக்ரில் கார் பால்பனுடைய பைபோஸ் முறையை எதிர்க்கக்கூடிய நபரோட பெயர் என்ன அப்படின்னா துக்ரில் கார். இவர் வந்து பெங்காலோட கவர்னரா இருக்காரு, கவர்னர் ஆஃப் பெங்கால். இவரு பெங்காலினுடைய கவர்னரா இருக்காரு. பைபோஸ் அல்லது சிக்தா முறை மன்னனுடைய காலத்துக்கு முடக்கூடியது. காலத்தொட்டு கும்பிடுறதே மோசம், இதுல முத்து கும்பிட சொல்றான். ஐயோ கடவுளே. இதை எதிர்க்கிறவர் யாரு? துக்ரில் கார். இந்த துக்ரில் காரை பால்பன் கொலை பண்ணிடுறான். துக்ரில் காரை பால்பன் என்ன பண்றான்? கொலை பண்ணிடுறான். இது பண்ணது மட்டும் இப்ப இந்த மாதிரி நடந்துச்சுன்னா மக்களுக்கு கோவம் வரும்ல, சாமானிய மக்களுக்கு. அது என்ன நீ காலத்தொட்டு கும்பிட சொல்ற, அவன் காலத்தொட்டு கும்பிடலன்னா நீ கொலை பண்ணு அப்படின்னு மக்களுக்கு கோவம் வரல. அந்த கோபம் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே பால்பன் என்ன சொல்றான்? நான் மனுஷனே கிடையாதுன்னு. அப்ப யாரு? ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட், தேவ தூதர். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட், தேவ தூதர். நம்ம நாட்டோட பிரதமர் சொன்னார்ல, யாரு? நம்ம நாட்டு பிரதமர் யாரு? நரேந்திர தாமோதர் தாஸ். என்ன சொன்னாரு? இந்த எலெக்ஷனுக்கு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சுல, அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நான் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. உண்மைதான், அவர் சொன்னதை வச்சு சொல்றேன். அவரு நான் கடவுள்னு சொன்னாரு. ஒரு 2 நாள் மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினாங்கல்ல, இப்போ விநாயகர் சதுர்த்தியில அந்த கொண்டாட்டத்தின் போது வட மாநிலங்கள், வட இந்தியால பல மாநிலங்கள்ல ஒரு வீடியோ வேற லீக் ஆச்சு. அந்த நம்ம ரெகுலரா பாக்குற அந்த விநாயகர், அந்த கடவுளோட உருவம் இருக்கு, மூஞ்சி மட்டும் மோடியோட மூஞ்சி இருக்கு. அவர் சொன்னதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் தான் சொன்னாரு நான் மனுஷனே கிடையாது கடவுள் அப்படின்னாரு. மக்கள் அதை கரெக்டா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க? போட்டோ ஃப்ரேம் போட்டு கடவுளோட உருவம் எல்லாம் அப்படியே இருக்கு, நடுவுல மூஞ்சி மட்டும் மாறி போச்சு. எப்படி விநாயகர் இறந்த உடனே அந்த இடத்துக்கு யானை தலை வந்துச்சு, அந்த மாதிரி இப்ப யானை தலை வெளியில போயிருச்சு, மோடி தலை உள்ள வந்துருச்சு. ஓகேவா? நான் எதுவும் இட்டு கட்டி சொல்லல, இல்ல அவரு மேல நான் வன்மத்துல பேசல. எனக்கு பிடிச்ச மிக சிறந்த அரசியல்வாதி அவரு, அதனால அவருக்கு எனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் கிடையாது. இது அவர் சொன்னதும் இருக்கு, இந்த வீடியோ கும்பிட்டதும் இருக்கு. நீங்க என் மேல நம்பிக்கை இல்லைன்னா செக் பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஒருபோதும் தனிநபர் தாக்குதலில் நம்ம ஈடுபடுறது கிடையாது, சரியா? அதே வேலைதான் யாரு பாக்குறா? பால்பன், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். ஏன் மக்கள் கேள்வி கேட்க கூடாது? மக்கள் கேள்வி கேட்க கூடாது, அங்கேயும் பொறுத்தலாம் இங்கேயும் பொறுத்தலாம். ஓகேவா? நமக்குதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கு, சாமி கண்ணு குத்திடும்ல, கரெக்டா? அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் எடுத்துட்டு பிளஸ் பாயிண்டா மாத்திடுறாங்க, நல்ல விஷயம். இப்போ மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஆனா உண்மையான சாமியார் இருப்பாருல்ல, ஒருவேளை இருந்தா உண்மையான சாமியார் இருப்பாங்கல்ல, மத குருக்கள், அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல. அப்போ
இந்த இஸ்லாத்தோடைய மத குருக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலாமா அப்படின்னு சொல்றாங்க. உலாமாக்கள், உலாமாக்கள், உலாமாஸ். இஸ்லாமியத்துடைய அந்த மத குருக்கள் அந்த டைம் பீரியட்ல என்ன சொல்றாங்கன்னா உலாமாஸ் அப்படின்னு சொல்றாங்க, உலாமாக்கள். இப்ப இவங்க கேள்வி கேட்பாங்கல்ல, ஐயா பால்பன் நீங்க வாங்க, இன்னும் நீங்க சாமின்னு சொல்றீங்க இல்ல தேவ தூதர்னு சொல்றீங்க, இன்னும் உங்களுக்கு தேவ தூதர், என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, கொஸ்டின் கேட்பாங்கல்ல. ஏன்னா உண்மையிலே தேவ தூதரா இருப்பான், கரெக்டா? உண்மையிலேயே அந்த மாதிரி ஆளா இருப்பான், ஸ்பிரிச்சுவலான பர்சனா இருப்பான். இப்ப இவன் கேள்வி கேட்க கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறாரு. என்ன சட்டம்னா, உலாமாக்கள் அரசியலில் தலையிடக்கூடாது. உலாமாக்கள் அரசியலில் தலையிடக்கூடாது. அந்த மத குருக்கள், இஸ்லாமிய மத குருக்கள், ஓகேவா, குருன்னே போட்டுக்கோங்க. புரியுதா? ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்து எத்தனை வேலை பண்றான் பாருங்க. காலத்துக்கு முத்தம் கொடுத்து காலத்துக்கு முதுங்கன்னு சொன்னான், அதை ஒருத்தர் எதிர்த்தாரு, அவனை கொலை பண்ணிட்டான். இப்ப மக்கள் அவனை எதிர்க்கிறாங்க, அதனால நான் மனுஷனே கிடையாது கடவுள்ன்னுட்டான். இப்ப மத குருக்கள் எதிர்க்கிறாங்க, அவங்களை வந்து நீங்க அரசியல பேசாதீங்கன்னுட்டான். ஒரு தப்ப மறைக்க 9 பொய் சொல்றதுன்னு இதுதான் சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் நம்ம கரெக்டா புரிய வச்சிடணும். சரி, ரைட். இப்ப இது பால்பனுக்கு ஒரு பெரிய சிக்கலா போயிருச்சு. அடுத்து பால்பனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, பால்பன் மங்கோல் ஒப்பந்தம். பால்பன் மங்கோல்னா மங்கோலியர்கள். பால்பன் மங்கோல் அக்ரிமெண்ட் ஆர் ட்ரீட்டி. பால்பன் மங்கோல் ஒப்பந்தம். இது என்னன்னா, பஞ்சாப்ல சட்லஜ் நதினு ஒரு நதி இருக்கு, சட்லஜ் ரிவர். மங்கோலியர்கள் ஏற்கனவே நான் சொன்னேன், சாளக்கியர்கள் மாதிரியான கேங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த அழுத்துட்டு பொருள் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அப்பேற்பட்ட மங்கோலியர்களோட இவர் சாரிசமா உட்காந்து ஒப்பந்தம் போடுறாரு. என்ன பண்ணனா, இந்த சட்லஜ் நதி இருக்குல்ல, சட்லஜ் நதி, இந்த நதிக்கு அந்த பக்கம் நான் வர மாட்டேன், இந்த பக்கம் நீ வரக்கூடாது, இதான் ஒப்பந்தம். சட்லஜ் நதிக்கு அந்த பக்கம் பால்பனான நான் வர மாட்டேன், நீ என்ன பண்ணக்கூடாது, மங்கோலியர்கள் இந்த பக்கம் வரக்கூடாது, கோட்டை தாண்டி நீனும் வரக்கூடாது. நல்ல ஒப்பந்தம், சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த ஒப்பந்தம் சிறப்பா பொறுமையா நடந்துட்டு இருக்கு. எங்க ஒரு அறைக்குள்ள நடக்குது. அப்படியே என் கூட எழுதிட்டே வாங்க, கதையை லிசன் பண்ணிட்டு எழுதுங்க. எழுதுறதுக்கு டைம்னாலும் டக்குன்னு ஸ்டாப் பண்ணுங்க, எழுதல அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ஒப்பந்தம் சூப்பரா அறைக்குள்ள நடந்துட்டு இருக்கு, ஓகேவா? யார் யார் உள்ள இருக்க அறைக்குள்ள? பால்பனும் மங்கோலியர்களும் உள்ள பேசிட்டு இருக்காங்க, ஒப்பந்தம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இந்த அறைக்கு வெளியில என்ன நடக்குது அப்படின்னா, பால்பனுக்கு ஒரு மகன் இருக்கான். இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். சரி, இல்ல நம்ம பால்பன் இருக்காரு இல்ல, பால்பன் இப்போ அறைக்குள்ள ஒப்பந்தம் நடந்துட்டு இருக்கா. இந்த பால்பனுக்கு ஒரு மூத்த மகன் இருக்கான், அவன் பேரு முகமது. பால்பனோட மூத்த மகனோட பேர் என்ன? முகமது. ஒப்பந்தம் எங்க நடக்குது? அந்த அறைக்குள்ள சட்லஜ் நதியை பேஸ் பண்ணி அறை அந்த ஒப்பந்தம் நடக்குது. இந்த பக்கம் நீ வரக்கூடாது, இந்த பக்கம் நான் வர மாட்டேன்றது. உள்ள ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ஒப்பந்தம், ரூமுக்குள்ள ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, பிரச்சனை கிடையாது. வெளியில பால்பனோட ஆளுங்களுக்கு மங்கோலியர்களுக்கு சண்டை வந்து போச்சு. உள்ள நடக்கிறது இவங்களுக்கு தெரியாது, வெளியில நடக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா வெளியில சண்டை வந்து வச்சு, சண்டையில முகமதை கொண்டாடுறாங்க. முகமது இறந்துடுறான். முகமது யாரு? பால்பனுடைய மூத்த மகன் இல்லையா? இந்த பால்பனுக்கு 2வது பையன் தேவையில்ல, நமக்கு 3வது ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் கையுமார். கையுமார் 3வது பையன், 2 கூட வேண்டாம். இப்ப பால்பனோட மூத்த பையன் போயாச்சா? இந்த முகமதுக்கு ஒரு பையன் இருக்கான், இப்ப இறந்து போனா இல்லையா முகமது, அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் கைகுபாத். கைகுபாத் பால்பனுடைய மூத்த மகன். அவன் அந்த பஞ்சாபுடைய அந்த சட்லஜ் நதி ஒப்பந்தத்துல அவன் இறந்து போறான். அந்த மரணத்தை தொடர்ந்து கைகுபாத் இருக்கான், அவனுக்கு ஒரு மகன். அந்த பக்கம் 3வது பையன் ஒருத்தர் இருக்கான். இதுவரை புரியுதா என்ன நடக்குதுன்னு? இப்ப பால்பன் என்ன பண்றாரு, மூத்த மகன் இறந்ததுனால கைகுபாத் தான் அடுத்த அரசுன்னு அறிவிக்கிறாரு. கைகுபாத் தான் அடுத்த அரசன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. பால்பனுக்கு அடுத்தது இன்னும் பால்பன் உயிரோட தான் இருக்காரு, அவரு இன்னும் இறக்கல. எனக்கு அடுத்தது யாரு? என்னோட பேரன், அதாவது முகமதோட பையன், இவன் தான் அடுத்த அரசன் அப்படின்னு சொல்றாரு.
சரியா? புரியுதா? புரியல கேளுங்க. இப்ப இந்த மூணாவது பையன் இருக்கான்ல கையுமார், இவன் என்ன பண்றான், இந்த கைக்கு பார்த்தா நான் கொல்லாம விட